இந்த கடலை பொறுத்த வரைக்கும் குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் ஆழமான கடல் பகுதியாக இருக்கிறது. சில இடங்கள்ல 1940 இந்த தீவு வந்து தொழில் ஆவாந்திர தொழிலாளிகள் வந்து தங்கி வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் பண்ணை பாலம். பண்ணை பாலத்தினுடைய 2வது பாலத்துக்கிட்ட நிற்கிறேன். இந்த பாருங்க, அதில் வந்து 1வது பாலம், அடுத்தது 2வது பாலம். இந்த 2வது பாலத்தை கடந்த உடனே வலது பக்கத்தில் ஒரு தீவு. இந்த தீவுக்கு என்ன பேருன்னு சொன்னால் குருசடி தீவு. இந்த தீவில் இருக்கிற அந்தோணியார் ஆலயத்தில் வருடாந்த உற்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம், அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். புதன்கிழமை ஆரம்பமானது. அப்போ புதன் வியாழன் நடந்தது, இன்று வெள்ளி. நாளைய தினம் நிறைவு நாள் நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் இந்த ஆலயத்துக்கு இப்பொழுது வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த மக்கள், அவர்கள் மாத்திரமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் பல பாகங்களிலும் இருந்தும் இந்த இடங்களுக்கு மக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். போட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் மக்களை வந்து ஏற்றுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து கடற்படையினர் இந்த இடத்துல நின்று சரி பார்த்து, அதாவது ஒரு போட்டில் எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு சொல்லி சரி பார்த்து தான் இந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல கடற்படையினர் வைக்கணும். அதாவது ஒரு போட்டில் வந்து 8 பேரை தான் ஏற்றுறாங்க. முழுக்க லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் ஏற்றப்படுகிறார்கள். நல்ல ஒரு விஷயம். நேற்றைய தினம் இந்த இடத்துக்கு விரைக்கல 1-2 போட் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைய தினம், அதாவது நிறைவு நாள், நாளைய தினம் நிறைவு நாள் சொல்லியிருந்தேன் நான். இன்றைய தினம் மிக முக்கியமான வழிபாடுகள் இருக்கிறபடியால் போட்டுகள் வந்து ஒரு 5-6 போட்டுகளோடு பாருங்க. அங்கேயே வந்து 2 போட் நிற்கிது, இடையில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. இந்த அடுத்தது வந்து நிற்கிது, இதுவும் போகுது.
இந்த அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய படகு பயணம் வந்து இறங்கிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து மண் மூடைகள் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த இடத்தால நடந்து தான் போக வேண்டியிருக்கு. கலட்டவும் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் ஆழமான கடல் பகுதியாக இருக்கிறது. சில இடங்கள்ல வந்து ஆழம் குறைந்த கடல் பகுதியாக இருக்கிறது. இப்ப கடந்த வருடம் இந்த இடத்துல தண்ணி குறைவா இருக்கக்குள்ள சில இடங்கள்ல நடந்து வரக்கூடியதாக இருந்தது. இதே போல பல இடங்கள்ல மண்மூடைகள் அமைக்கப்பட்டிருந்தது, மக்கள் நடந்து வரக்கூடியதாக இருந்தது. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. அதிக அளவுல தண்ணி இருக்கிறதால நடந்து வாரது வந்து நடவடிக்கை சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. தீவுக்கு வந்து இறங்கிட்டேன். அடுத்து வருகின்ற 10 நிமிடங்களுக்கு இந்த தீவில் நடக்கிற விடயங்களை படமாக்க இருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலேயே இருந்தாலும் இந்த தீவுக்கு இன்றைக்கு தான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். இப்படி ஒரு தீவு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே போன வருஷம் தான். அதுதான் உண்மை. வளமையாக பல தடவைகள் இந்த பண்ணையால் வந்து இந்த ரோட்டால் வந்து நடந்து போயிருக்கிறேன். இப்படி ஒரு தீவு இருக்கிறத பார்த்துருக்கிறேன். ஆனால் இதில் திருவிழாக்கள் நடக்கிறது இந்த முறை அதை காண கிடைத்த சந்தர்ப்பம் நல்ல ஒரு விஷயம். ஆயிரத்தி 1940 இந்த தீவு வந்து தொழில் ஆவாந்திர தொழிலாளிகள் வந்து தங்கி அவைய இதில் மீன் தங்கி போகிறவைய ஆவாந்திர தொழிலாளிகள். இப்போ அவைய தான் இதில் ஒரு கோயில் நமக்கு தேவை என்று சொல்லி இது அப்பத்தி ஆக்கள் கஷ்டப்பட்டு இதை செய்து ஒரு தலைமை கீழே ஒரு தலைமை கீழே இது செயல்பட்டு இதை கோயில் உருவாக்கப்பட்டது. அதில் இருந்து பாதுகாத்து முதல் வந்து சின்ன கோயிலான் இருந்து பிறகு இப்போ 2000 ஆண்டு புரட்டு 2005 புரட்டு இந்த கோயில் உருவாகி எல்லாரும் முழுக்க நாவாந்துர மக்களால் தான் இது பராமரிக்கப்பட்டு கொண்டு இப்போ நாவாந்துர மக்கள் அதெல்லாம் பராமரிச்சு இப்பயும் அந்த பெருநாள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ புதன்கிழமை ஆரம்பமானது இந்த உற்சவ காலம் வந்து அதில் போட்டிருந்தது. இப்போ நாளைக்கு முடிய இருக்கு. இப்போ இன்றைக்கு என்ன நடக்க இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க இருக்கு? இன்றைக்கு நற்கருணை ஆசுபாதம், நற்கருணை திருவிழா. நாளைக்கு அந்தோனியாருக்கான பெருநாள் கொண்டாடுறது. நன்றி ஐயா, நன்றி நன்றி. சமாதானத்திலே பாடப்படுவது இங்கே சுமந்து போரி சிலுவையை நீரங்கே சுமந்து போரி. குற்றவாளி இயேசு குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுகின்றார். கள்வனை பிடிப்பது போல இயேசுவை பிடித்து வந்து தீர்ப்பிடுகின்றார்கள். அந்த இயேசுவுக்கு கிடைத்ததோ அநியாய தீர்ப்பு. இன்று நாமும் பல தடவைகள் எமது சுயநலத்திற்காக எங்கள் உறவுகள் அயலவர்கள் மேல் பழி சுமத்தி இருக்கின்றோம். நாம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் பிறரின் நன்மைத்தனங்களை தட்டி கொடுத்து வாழ வர வேண்டுமோ? திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு எங்கே போரே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோதனை நாட்டவும் அன்பை விதைக்கவும் நன்மையை நாடச் செய்யவும் வந்த இயேசுவுக்கு நாங்கள் கொடுக்கின்ற
இருவரின் சந்திப்பில் உரை திட்டம் இன்னும் சுடப்படுகின்றது. இன்று தீய பழக்க வழக்கங்களுக்குள் அடிமையாகி உமக்கு நன்றியறிந்த சோதரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுக்கிறேன் சுவாமி. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிந்தனை. மகளே, மகனே, இதோ இயேசுவை பார், அவர் உனக்காக சிலுவையில் இறக்கிறார். சமாதானத்திலே பாறைப்படுவது கர்த்தனே நின்னோடனை கல்லறைக்குள்ளடக்க ஊத்தானும் ஜீவனுமாய் உயிருடன் எழுந்து காட்சி தந்தி. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். சரித்திரமா குருசடி தீவு புனித அந்தோணியாரின் பதியிலே அவருடைய பரந்து பேசுதலால் நன்மைத்தனங்களை பெற்று வாழுகின்ற நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறவும் தொடர்ந்தும் புனித அந்தோணியார் எங்களுக்காக பரந்து பேசவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாவாந்துறை குருசடி தீவு அந்தோணியார் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்தினுடைய வெள்ளிக்கிழமை, அதாவது 3வது நாள் நிகழ்வுகளை தான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்திருந்தனால், நாளை தினம் சனிக்கிழமை கூட காலை வேளையிலே இங்கே பூசைகள் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.